ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு குட்டி பரிகாரம் நான் சொல்கிறேன். அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே போல் உங்களுக்கு எந்த காரியத்துலலாம் தடையாகுது, உங்களுக்கு முக்கியமான விஷயம் நடக்க வேண்டியது இருக்குது, உதாரணத்துக்கு திருமணம் அலைன்ஸ் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா அதில் தடங்கள் ஏற்படுது, உங்களுக்கு பிடிச்ச ஜாதகமே உங்களுக்கு அமையணும், அதே போல் இன்டர்வியூ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். முழு நம்பிக்கையாக என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்காச்சும் இருக்குதா? கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம சரி செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு நம்பிக்கை தான், நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக அதை நம்ம சரி பண்ணிட முடியும் அப்படின்னு. பொதுவாக உப்புக்கு பார்த்திங்கன்னா சக்தி அதிகம். அதே போல் ஆன்மீக ஆற்றல் உப்புக்கு நிறையவே இருக்குது. அதனால் உப்பை ஒரு ஆன்மீக பொருளாகவே நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றி நேர்மறை ஆற்றலை நமக்கு வர வைக்கும். இந்த பொதுவாகவே நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஹாலில் இந்த மாதிரி இடத்துல ஒரு கண்ணாடி பவுலில் கல்வுப்பு நிறச்சி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வையுங்க, ரொம்ப பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பை ஆன்மீக பொருளை ஒன்றா நாம் பார்க்குறோம் இல்லையா? இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கண்ணாடி டம்ளர் வச்சுருப்போம். இது போல் ஒரு கண்ணாடி டம்ளர், அந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க. அது சின்னதோ பெருசோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கிளாஸ் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் கல்லுப்பு இருக்குது இல்லையா, அதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த கண்ணாடி டம்ளரில் அந்த கல்லுப்பை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த டம்ளர் நிரம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த கண்ணாடி கிளாஸில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு நிரம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த டம்ளரை நீங்கள் படுக்கிற இடத்துல, அதாவது நீங்கள் கட்டிலில் படுத்தீங்க அப்படின்னாலும் சரி, கீழே படுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அந்த படுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் தலைக்கு நேராக இந்த கண்ணாடி டம்ளரை வச்சுக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் தலைக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ, உங்கள் காரியம் எது ஜெயமடையணுமோ அதை மனசார நீங்கள் அந்த விஷயத்தை மனசில் நினச்சிட்டு அந்த விஷயம் நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த கண்ணாடி கிளாஸை உங்கள் பக்கத்தில் இருக்குது இல்லையா, அப்படியே நீங்கள் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இரவு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல, அப்படி இல்லைன்னா நீரோட்டம் இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மறுபடியும் இதே போல் நீங்கள் செய்யணும். அன்னைக்கு என்ன செஞ்சீங்களோ அதே மாதிரி திருப்பி உப்பு போட்டு தண்ணி நிரப்பி உங்கள் தலைக்கீழே வச்சுக்கோங்க. தலைப்பக்கத்தில் வச்சுட்டு தொடர்ந்து 10 நாள் நம்பிக்கையோட உங்களோட ஏதாவது முக்கியமான ஒரு காரியத்தை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அதை வேண்டிட்டு கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு வாங்க. முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம், நீங்கள் மனசில் என்ன காரியம் நினச்சிங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த உப்பு பரிகாரம். நீங்கள் இதை ரொம்ப லேசாக நினச்சிடாதீங்க. முழு நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக இதை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.